வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்னும் ஒரு அழகான டிசைனோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். உங்கள் ரோலி. இந்த டிசைன் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியான டிசைன், 1/2 ஹவரில் முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைன். இந்த சாரீக்கு தான் நாம் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது ஒரு ஃபுல் ஷைனிங் கிளிட்டராக இருக்க சாரீ, நல்ல பார்ட்டி வேர் சாரீ மாதிரி இருக்குது. எனி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். லைட் வெயிட், கட்டுற கஷ்டமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆல் சைட்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்க ஒரு சாரீ. பாருங்கள் எப்படி சில்வர் த்ரெட்லேயே வியூ பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு பியூட்டிஃபுல் கான்ட்ராஸ்ட் கலர் எம்ப்ராய்டரி, ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் ஒரு ரோஸும், லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷனில் இன்னொரு ரோஸும் போட்டிருக்காங்க. க்ரே கலரில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஸ்டெம்ஸ் ஸ்லீவ்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஃபுல் சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன புட்டா மாதிரி சிங்கிள் ரோஸ் வச்சு ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலர் சிங்கிள் ரோஸஸ் வித் கிரே ஸ்டெம் அண்ட் லீவ்ஸில் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கிளிட்டர் நேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்குது, ஆனால் அழகாகவும் இருக்குது, கிராண்டாகவும் இருக்குது. ஆல் டைம் ஃபேவரட் சாரியாக மாறிடுச்சு இது. இப்போ பார்த்திங்கன்னா பார்டர் இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. இதில் 2 சைடு 2 கலர் கொடுத்துருக்காங்க. இதை கங்கா யமுனா பேட்டர்ன் சொல்லுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்டர் சாரீஸில் இந்த மாதிரி வந்தது. ஒரு சைடு ஒரு கலர், இன்னொரு சைடு ஒரு கலர். சில்க் சாரீஸ்லேயும் ஃபேமஸ் இது. இப்போது சிந்தட்டிக் டெய்லி வியர்லேயும் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கங்கா யமுனா பேட்டர்ன் பார்த்ததும் உடனே வாங்கிடலான்னு தோணுச்சு எனக்கு. இது வந்து முந்தானி பார்ட் ஆஃப் தட். சும்மா ஒரு ஜான் அளவுக்கு அந்த ப்ளூ கலர் ஷைனியாக முந்தானி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக அந்த ப்ளூவில் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஷைனாக இருக்குது. ஒரு சைடு த்ரெட் வந்து சில்வரும், இன்னொரு சைடில் ப்ளூ கலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி அந்த பாடி கலருக்கும் இந்த ப்ளவுஸ் கலருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக் நார்மல் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிட்டேன். அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிக்கிறதுக்கும் பேக் நெக்கில் வர்றதுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இது மிரர் ஃப்ரேமு. மிரருக்கு பதிலாக நம்ம அந்த மிரர் பிளேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே சில்வரில் சூஸ் பண்ணிக்கிட்டேன். கம் கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபுல்லாக சில்வரில் இந்த ப்ளவுஸை கிளிட்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டேன். இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா 10 rupees தான், 2 patches. பட் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, அதே சமயம் சீப்பாகவும் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் த்ரெட் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க். கேன்வாஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும், இது வராது. இது ஸ்டோன் செயின் ஒரு 1/2 meter வாங்கிக்கிட்டேன். பட் இதில் வந்து 4 லைன்ஸ் இருக்கிறதுனால 2 metersக்கு வந்துடும். இது அந்த எம்ப்ராய்டரியில் இருக்க லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ 1/2 inch சாட்டின் ரிப்பனும், ப்ளூ கலரில் மட்டும் அந்த டார்க் ப்ளூவில் 1 inch சாட்டின் ரிப்பனும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது சும்மா ரஃபாக வரைஞ்சது தான், ஃப்ரீ ஹேண்டில். நான் எதுவும் மெஷர்லாம் பண்ணல. பட் அந்த எண்டிங் மட்டும் கொஞ்சம் ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்க அந்த ஸ்டோன் செயினை சிங்கிளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 4 லைன்ஸ்க்கு ஒட்டுறதுக்கு கரெக்டாக போயிடும் அது. இதில் வந்து பின்னாடி உங்களுக்கு மெட்டல் மாதிரி ஃபினிஷிங் இல்லை, அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அயன் பண்ணிங்கன்னா கூட ஒட்டிக்கும். பட் அயன் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்ப்ளேஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால நான் கம் போட்டே ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் கம் காஞ்சதும் வேணால் நீங்கள் பின்னாடி திருப்பி அயன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சில்வர் ஃபீலில் வேணும், அந்த கோல்டு மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு நான் இந்த மாதிரி பேட் மாதிரி வரும், அதுலேருந்து கட் பண்ணி வாங்கினேன். இல்லைனா உங்களுக்கு கோல்டு ரிங்ஸ் மாதிரி கூட தெரியும் யூஸ்வலி வாங்குறது. இதுக்கு கோல்டே டச் பட வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி தேடி வாங்கினேன். இப்போ நம்ம கம் போட்ட இடம் வரைக்கும் மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுடுறோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒட்டுறதே சொல்கிறேன், அந்த கரெக்டாக ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள். இந்த எண்டும் அந்த எண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸும் அடுத்த எண்டுக்கும் இன்னும் ப்ரீவியஸ் எண்டுக்கும் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்ட் டிஸ்டன்சஸில் அதை அரேஞ்ச் பண்ணுறமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாங்கின அந்த சில்வர் பேட்ச் தான் இதில் ப்ரைம் மெட்டீரியல். அதில் அழகாக அந்த காம்பு மாதிரி ஒரு பார்ட் இருக்குது ஒட்டுறதுக்கு. அந்த காம்பு இருக்கிற இடத்த, அந்த பெண்டு மாதிரி இருக்கும் காம்பு வைக்கிறதுக்கு, அந்த இடத்த அதில் ஒட்டிடுங்க. அழகாக செட் ஆகிடுச்சு. அந்த க்ரூவில் போயிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, ட்ரை ஆகிடும் அது. அந்த மாதிரி செகண்ட் பேட்சும் ஒட்டுறோம். ரொம்ப ஈஸியான வேலை, உடனே ஃபில் ஆகிடும் ப்ளவுஸு. அண்ட் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக முடிய போகிற ப்ளவுஸ். பட் கிராண்ட்னஸ்க்கு அளவே இல்லை. கிராண்டை விட வெரி இம்பார்ட்டண்ட் ப்ளவுஸ்க்கும் சாரீக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணணும். நம்ம கொஞ்சம் சாரீ கொண்டு போயிட்டு ஷாப்பில் தேடணும்னா கிடச்சிரும் கண்டிப்பாக நமக்கு. என்னோடய வீடியோஸை உங்களுக்கு ஐடியாஸ்க்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் சிமிலர் மெட்டீரியல் தேடுங்க. இதே மாதிரி கிடைக்குமான்னு தெரியல.
உங்களோட ஐடியாஸை போட்டு நீங்கள் டிசைனை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மிரர்ஸ் இப்போ நான் அங்கங்கே ரேண்டம் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த சைட் ஆஃப் த ப்ளவுஸை கொஞ்சம் ஃபில் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் அந்த மிரர்ஸ் டூப்ளிகேட் அந்த பிளேட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்ஸை வந்து நான் ஒட்டுறேன். இதுவும் சில்வர் கலரு, ஃப்ரேமும் சில்வர் கலரில் அவைலபிள், எல்லா ஷாப்ஸ்லேயுமே இருக்குது இது. ஸோ இப்போ இதை ஒட்டி விட்டுருங்க. இது நல்லா ஃபில்டாக காமிக்கும் ப்ளவுஸை. அந்த ஒட்டும் போது அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல கவர் ஆகாத மாதிரி ஒட்டினீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர், கரெக்ட் டிஸ்டன்சஸ் பார்த்து அழகாக வச்சுக்கலாம். இந்த இப்போ நான் போட்டுருக்க டிசைனை நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் சூப்பராக கொண்டு வரலாம். நெக்குக்கு நான் எதுவும் மார்க்கெல்லாம் பண்ணலை, பிகாஸ் இந்த ப்ளூவில் பைப்பிங் வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்குக்கு. அதனால் நான் அதில் எதுவும் அந்த ஸ்டோன்லாம் ஒட்டலை. இப்போது இந்த 1 இன்ச்சில் சாட்டின் ரிப்பன் டார்க் ப்ளூவில் எடுத்துட்டுருக்கேன். அதில் நம்ம ஒரு ரோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிராஸாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்காக மேலே கீழே 2 பட்டையும் போட்டு திருப்பிக்கிட்டே வரீங்க. இது நம்ம யூஸ்வலி பேப்பரில் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சிருங்க. நான் வந்து ஒரு 2 அடி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் திக் ரோஸாக டென்ஸாக வேணும்னு தோணுச்சு. 2 அடி 1 இன்ச் டார்க் ப்ளூ கலர் சாட்டின் ரிப்பன். ஸோ அழகாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா திக்காக நமக்கு ஒரு பஞ்ச் கிடைக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு எண்டை கையில் பிடிச்சிக்கிறோம், இன்னொரு எண்டை ஜஸ்ட்டு ஸ்லைட் ஓவர் பண்ண போகிறோம். அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக அதுங்க கேதர் ஆகும்போது பியூட்டிஃபுல் ரோஸ் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதை அப்படியே பின்னாடி முறுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ரோஸ் ரெடி. நல்லா டைட்டாக சுற்றி நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் நீடிலோடு வச்சுருந்ததுனால அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். நீடிலோடு இருந்தால் அந்த லேயர்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி சுற்றி விட்டுட்டோன்னா அது பிரிஞ்சுக்கும். அதனால் பெட்டர் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சும்மா சாம்பிள் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லைட் ப்ளூ கலர் குட்டி ரோஸ் வைக்க போகிறோம். அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தைக்கல. இது பாருங்கள், 1/2 இன்ச்சில் லைட் ப்ளூ கலரில் ஒரு சாட்டின் ரிப்பன். அது வந்து ஒரு 1 ஃபீட் எடுத்துட்டுருக்கேன் நான். ஏன்னா குட்டி ரோஸ் பண்ணினா போதும். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி சேம் பேட்டர்னில் ஒரு ஸ்மால் ரோஸ் பண்ணி என்ன பியூட்டிஃபுல்லாக வருது பாருங்கள். ஈஸியஸ்ட்டு மெத்தட் ஆஃப் மேக்கிங் ரோஸ் வந்து இது தான். நீங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணுறது எல்லாம் கூட கொஞ்சம் டைம் ஆகும். சம்டைம்ஸ் அழகாக வரும், சம்டைம்ஸ் சொதப்பிடும். இதில் வந்து சொதப்பல் சான்ஸே இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ அந்த பெரிய ரோஸ்க்குள்ளே இந்த குட்டி ரோஸை வச்சுட்டோம். பிகாஸ் அந்த சாரியில் இருந்த எம்ப்ராய்டரியில் பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் வந்து லைட் ப்ளூ கலரில் எம்ப்ராய்டரி போட்டுட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ போட்டிருந்தாங்க. நம்ம அதோட ரிவர்ஸ் பண்ணுறோம். மேலே டார்க் ப்ளூவும் உள்ள லைட் ப்ளூவும் பண்ணுறோம். பட் சாரிக்கு அட்டகாசமாக மேட்ச் ஆச்சு. இந்த ரோஸ் பண்ணி முடித்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இப்போ அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். கூட சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடு ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சென்டர் பீட் வச்சா தான் அந்த ரோஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்படியே விட்டிங்கன்னா ஏதோ ஒரு குறையாக தான் இருக்கும். ஸோ பீட் வச்சு தச்சாச்சு. இப்போ இந்த ரோஸை கொண்டு போய் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது பாருங்கள், அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சூப்பர். இப்போது 2 நீடில் நான் ஒரு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ 1/2 இன்ச் சாட்டின் ரிப்பனை கோத்து வச்சுருக்கேன். அதில் அழகாக இங்கே ஒரு ப்ளூ டச் கொடுக்க போகிறோம். ஏன்னா மேலே ப்ளூ டச் கொடுத்துட்டோம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளிட்டராக இருக்குது. அதில் நம்ம சில்வர் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவும் கிளிட்டராக இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அதர் கலர்ஸ் அண்ட் சாரியில் இருக்க கலரை நம்ம கொஞ்சம் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ப்ளவுஸில். அதனால் நான் என்ன பண்ணுறேன், குட்டியாக லீஃப் மாதிரி இந்த லைட் ப்ளூ டார்க் ப்ளூவை அந்த ஸ்டெம்மும் இந்த பேட்சும் ஜாயின் ஆகிற இடத்துல போடுறேன். ஸோ நம்ம அங்கே ஒட்டினோம், ஜாயின் ஆச்சுன்னே தெரியாது. நிஜமாகவே அந்த ஸ்டெம்லேருந்து ஃப்ளார் ப்ளூமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். இது ஈஸி பாருங்கள். சாட்டின் ரிப்பன் எடுத்துகிட்டு உள்ளே நுழைச்சிட்டேன். அந்த நீடில் குத்தும் போது மட்டும் பார்த்துக்கோங்க, அந்த ஷைனிங் சைடு வந்து மேலே தெரியணும். நம்ம திரும்பிக்க சான்ஸ் இருக்குது. ஷைனிங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு, இது வந்து பாருங்கள் மேட் ஃபினிஷ் இருக்குது இந்த சைடு, மேலே ஷைனிங்காக இருக்குது. அதுதான் நமக்கு வேணும். ஸோ சாட்டின் மேலேயே நீடில் குத்துறீங்க. நீங்கள் அப்படியே குத்துனீங்கன்னா அது மடிஞ்சுக்கும். இந்த லீஃப் மாதிரி ஃபீல் வராது, த்ரெட் மாதிரி சுருங்கி போயிடும். ஸோ சாட்டின் மேலேயே நீடில் வச்சு குத்தணும், அப்போ தான் அழகாக வரும். நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அது கீழே போய் செட்டில் ஆகும்போது விரித்து விட்டு அந்த பெட்டல் ஷேப்பில் வச்சுருங்க.
அந்த ஃப்ளவருக்கு பெட்டல் மாதிரியும் இதே பேட்டர்னில் பண்ணலாம். இப்போ நான் அதையே மெத்தடை வந்து லீஃப் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ டார்க் ப்ளூ அதுக்கு சப்போர்ட். ஏன்னா லைட் ப்ளூ ப்ளவுஸ் அண்ட் லைட் ப்ளூ சாட்டின் ரெண்டும் அவ்வளோ கான்ட்ராஸ்ட் கிடைக்கல. கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த டபுள் ஷேட் யூஸ் பண்ணலாம் இங்கேன்னு சொல்லிவிட்டு டார்க் ப்ளூவும் கூட யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட் ப்ளூ கூட டார்க் ப்ளூ தெரியும் போது அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுடுது. பியூட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ரொம்ப அழகான ஒரு ப்ளூம்டு ஃப்ளவர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது பேக் சைடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்வலி நான் அப்படியே த்ரெட்டில் நாட் போடுற மாதிரி போட்டுருவேன் சாட்டின் ரிப்பன். இது 2 கலர் நம்ம எடுத்ததுனால 2ஓட எண்டையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுடுறேன். கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருந்தது இது. நாட் போட்டுட்டு மேலே நான் கொஞ்சமாக அந்த அகர்பத்தி வச்சு அதை ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ பிரிஞ்சு வராமல் இருக்கும். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ சாரியோட டச் கிடச்சிருச்சு. நம்ம பண்ண ரோஸும் அந்த லீவ்ஸும் பாருங்களேன் என்ன அழகாக மேட்ச் ஆகுதுன்னு. இதோட சாரியும் வச்சு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், வச்சு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், சாரியில் இருக்க லைட் ப்ளூ பார்டர், டார்க் ப்ளூ பார்டர், அதோடு நாம் பண்ணியிருக்க டிசைனில் சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம எப்போவும் பண்ணுற வேலையை பண்ண போகிறோம். செக்யூர் ஸ்டிச்சஸ். நீங்கள் என்ன தான் கம்பை நம்பினாலும் முடிகிற இடத்துலலாம் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம டாட்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டும் போது ஒன்றும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் நிறையா கம் வச்சு போட்டு விட்டுடணும், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி பேட்சஸ், ஸ்டோன் செயின்ஸ் எது பண்ணினாலுமே கண்டிப்பாக செக்யூர் பண்ணலாம். சேஃபஸ்ட்டு சைடு அது. நான் ஃபுல்லாக கூட பண்ணல பாருங்கள், கண்டினியூவாக இல்லை அங்கே. பட் அந்த பம்டி மாதிரி வருது ஃப்ளவரில், அந்த இடம் மட்டும்தான் லாக் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான வேலையாக தான் இருந்தது. ஃப்ரேமில் போட்டுட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே கையில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அதனால் ஃப்ரேமில் போட்டுருங்க யோசிக்காமல். அதே மாதிரி அந்த ஸ்டெம் மாதிரி பண்ணியிருந்த ஸ்டோன் செயினையும் ஒட்டணும் இல்லையா, அதையும் லாக் பண்ணுறோம். ஆக்சுவலி இப்போ நமக்கு 3 சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது இதில். ஒன்று, அந்த செயின்லேயே வந்து கம் மாதிரி இருந்தது, அது ஒட்டின்ருக்கோம். கூட நான் கம் போட்டு ஒட்டினேன். இது தேர்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம். ஸ்டிச்சும் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன பண்ணாலும் வராது. அதே மாதிரி அந்த ரிங்ஸையும் 4 கார்னர்ஸ் 4 சைட்ஸில் தைச்சா போதும். ரிங் ஃபுல்லாக அப்படியே சுற்றி தைக்கணும்னு இல்லை. 4 சைட்ஸில் குட்டி குட்டி லாக்ஸ் போட்டுட்றீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நார்மல் ரன்னிங் ஸ்டிச்லாம் போடுவோமே அந்த மெத்தட் தான். பின்னாடி நாட் போட்டுருங்க. பாருங்கள், இது முடிஞ்ச ப்ளவுஸ். எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க பார்த்து ரசிக்கலாம். நான் பண்ணிவிட்டு 2-3 முறை இப்படி போகும்போது வரும்போதெல்லாம் அது விரித்து வச்சுட்டு பார்ப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க்னால் பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாரியோடு பார்க்குறதுக்கு அவங்க கொடுத்துருக்க எம்ப்ராய்டரியும் இதுவும் ரொம்ப மேட்ச் ஆகுது. நீங்கள் உங்களோட சாரீக்கு இந்த மாதிரி டிசைனை கரெக்டாக சூஸ் பண்ணலான்னு தோணுச்சுன்னா சூஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.